63 நாயன்மார்களின் வரலாற்று சித்திரங்கள். 15வது நாயன்மாராக திரு மூர்த்தி நாயனார். வணிகர் குலம். பூசை நாள் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம். அவதார ஸ்தலம் மதுரை. முக்தி ஸ்தலம் மதுரை. பொதிகையில் பிறந்து மதுரையில் தவழ்ந்து சங்கத் தமிழ் புலவர்கள் மடியிலே வளர்ந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என ஆலவாயனையே அதிர வைத்த வீரத்தமிழ் மதுரையம்பதியின் மாபெரும் சொத்து. முத்து மட்டுமல்ல, வீரமும் எங்கள் சொத்துதான் என ஆண்ட பாண்டிய மன்னர்களின் தலைநகரமும் இந்த மதுரைதான். இந்த மதுரையம்பதியில் தான் தனது பல திருவிளையாடல்களையும் நிகழ்த்தினார் சோமசுந்தர ஈஸ்வரர். வீரமும் மானமும் விளைந்த இந்த மண்ணில் வீரபுருஷர்களாக எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் விளங்கினார்கள். விளைகின்ற முத்தெல்லாம் ஜொலிப்பதில்லை, அதில் ஒன்றிரண்டு சொத்தைகளும் இருப்பது இயல்புதானே. அப்படித்தான் பாண்டிய நாட்டை வலிமையற்ற அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்த காலகட்டத்தில் தான் மதுரையம்பதியில் வணிகர் குலத்தில் மூர்த்தி நாயனார் என்ற சிவபக்தர் தோன்றினார். இவர் ஈசனின் ஆலயத்திற்கு தினந்தோறும் சந்தனம் மறைத்து தரும் திருப்பணியை செய்து வந்தார். அப்பணி தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் என்பதிலும் அவர் முனைப்பு காட்டினார். வீரமற்ற வேந்தன் ஒருவன் அரசாள்கிறான் என்றால் பகை நாட்டரசன் பார்த்து கொண்டாயிருப்பான். அதனால்தான் கர்நாடக மன்னன் ஒருவன் படையெடுத்து வந்து பாண்டிய மன்னனை சாய்த்து பாண்டிய நாட்டை தனதாக்கிக் கொண்டான். அதுவரை நடந்ததெல்லாம் இயல்புதான் என்றாலும் பாண்டிய நாட்டிற்கு ஒவ்வாத ஒரு சமய பற்றை அவன் கொண்டிருந்தான். ஆம், 24ஆம் தீர்த்தங்கரர் உருவாக்கிய சமண சமயத்தை அவன் கெட்டியாக பற்றிக் கொண்டிருந்தான். 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். இவர்தான் சமண சமயத்தை நிறுவியவர். சமண சமய கோட்பாடுகளை எடுத்துரைக்க அவ்வப்போது தீர்த்தங்கரர்கள் தோன்றினார்கள். ரிஷபநாதர் முதற்கொண்டு மகாவீரர் வரை இதுவரை 24 தீர்த்தங்கரர்கள் தோன்றியுள்ளனர். இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நோக்கும் இவர்கள் ஸ்லவாளர் என்று அழைக்கப்பட்டனர். அதுவே சமண சமயமாக இங்கு உருவெடுத்தது. கர்நாடக மன்னன் சமண சமய பற்றை பாண்டிய நாட்டிலும் பரவவிட்டான். சமணத்துறவிகள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். அதாவது, மனித ஆன்மாவை தவிர வேறு கடவுள் இல்லை. கடுந்தவம் மற்றும் பட்டினி மூலம் நிர்வாண நிலையை அடையலாம். மரணத்திற்கு பின் பெரும் எல்லையற்ற இன்பமே நிர்வாண நிலை என்றெல்லாம் சமணத்துறவிகள் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களின் இந்த வியாக்கியானங்களுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. இது சைவ சமய பற்றார்களுக்கு ஒரு இடையூறானது. ஆலய வழிபாட்டுக்கு தடங்கல்கள் ஏற்படுத்தப்பட்டன. வழிபாட்டு தலங்கள் முக்கியத்துவம் இழந்தன. சைவ சமய சிவாலயங்களில் திருப்பணிகள் நடவா வண்ணம் இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்நிலையில் திருச்சந்தனம் மறைத்துக் கொடுக்கும் திருப்பணியை செய்து வந்த மூர்த்தி நாயனாருக்கும் சோதனை வந்து சேர்ந்தது. ஆம், அவருக்கு சந்தனம் இழைக்க சந்தன கட்டைகள் கிடைக்காத வண்ணம் பல இடையூறுகளையும் கொடுமைகளையும் செய்ய துணிந்தனர் சமணர்கள். திருச்சந்தனம் மறைத்துக் கொடுப்பதையே தன் திருப்பணியாக ஏற்றுக்கொண்ட மூர்த்தி நாயனார் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினார். ஆனால் தன் திருப்பணியை நிறுத்த அவர் தயாராக இல்லை. சதா சர்வ காலமும் அவர் மனதில் குடிகொண்ட சொக்கநாதருக்கு திருச்சந்தனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மதுரையம்பதி முழுவதும் தேடி அலைந்தார். ஆனால் சந்தன கட்டைகள் எங்கும் கிடைக்கவில்லை. இருப்பினும் திருப்பணியை நிறுத்த மனமில்லை. சிந்திக்கத் தொடங்கினார். அப்போது திடீரென ஒரு எண்ணம் அவர் மனதில் உதித்தது. அது சந்தனக்கட்டைக்கு முட்டு வரலாம், ஆனால் அதை அரைக்கும் என் முழங்கைக்கு தட்டு வரவில்லையே என்று யோசித்தார். உடனே சரி, முழங்கையை கொண்டு சந்தனம் அரைப்பதென்று முடிவு செய்தார். ஆலவாய் அன்னதை மனதில் நிறுத்தி சந்தன கல்லில் தன் முழங்கையை கொண்டு தேய்க்க துவங்கினார். இறை தொண்டு ஒன்றே நினைவில் ஓங்கி நின்றதால் அது சரியா தவறா என்று அவர் சிந்திக்கவே இல்லை. முழங்கையில் ஏற்பட்ட வலி மூளையை சென்றடையவில்லை. குருதி கசிந்தது கண்ணுக்கு தெரியவில்லை. எலும்பு தேய்ந்து ரணமாகியதை உடல் உணரவில்லை. முழங்கையை சந்தனக்கல்லில் தேய்க்கும் பணி
தொடர்ந்து கொண்டே இருந்தது. மூர்த்தி நாயனாருக்கு ஏற்பட்ட சோதனை சொக்கநாத பெருமாளின் செவிக்கும் புலனுக்கும் எட்டாமலாயிருக்கும். மறு வினாடி அவர் முன் தோன்றினார். பக்தனின் சேவையை கண்டு பரம திருப்தி அடைந்து மூர்த்தி நாயனாரிடம், அன்பரே, நீர் எமக்கு செய்யும் திருத்தொண்டு தொடர்ந்து நடக்கும். கர்நாடக மன்னனின் காலம் முடியும். அரசு கட்டில் உம்மை வந்தடையும். இறுதியில் நீர் எமது திருவடி வந்து சேர்வாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார் ஈசன். ஆண்டவனின் அருள் வாக்கை கேட்ட மூர்த்தி நாயனார் அதிசயப்பட்டார், ஆனந்தமடைந்தார். முழங்கையை அரைப்பதை நிறுத்தினார். அற்புத பொன்னம்பலத்தை ஆடுகின்ற அம்பலத்தரசரின் அருள்மழையால் மூர்த்தியாரின் முழங்கை முன்பிருந்த இயல்பு நிலைக்கே திரும்பியது. கர்நாடக மன்னனின் மண்ணுலக வாழ்வும் அன்றோடு முடிந்தது. அரசனுக்கு சந்ததி இல்லாததால் அந்த அரசகுலம் இறுதிக்கு வந்தது. உடனே மந்திரி பிரதானிகள் கூடி நாட்டை ஆள்வதற்கான அரசரை தேர்வு செய்ய ஆயத்தமாயினர். அவர்களின் வழக்கப்படி பட்டத்து யானையை வரவழைத்து அலங்கரித்து ஆலவாய் ஆண்டவன் முன் நிறுத்தி பூஜை செய்து அதன் கண்களை கட்டி தும்பிக்கையில் ஒரு பூமாலையை கொடுத்து நகர் முழுதும் வலம் வரும்படி செய்தனர். யானை யார் கழுத்தில் மாலை அணிவிக்கிறதோ அவரே அரியணையை அலங்கரிப்பார் என்று முடிவு செய்தனர். யானை நகர் முழுவதும் தேடி அலைந்தது. கடைசியில் திருவாலவாய் கோயிலை வந்தடைந்தது பட்டத்து யானை. அப்பொழுதுதான் ஆலவாய் அப்பனை தொழுதெழுந்த மூர்த்தி நாயனாரின் கழுத்தில் மாலையை அணிவித்து நின்றது யானை. அவ்வளவுதான். மக்களின் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. சங்குகளின் நாத ஒலி செவிகளை துளைத்தது. தாரை தப்பட்டைகள் ஆர்ப்பரித்து ஒலித்தன. யானையின் கண்கள் கட்டவிழ்க்கப்பட்டன. மங்கள வாத்தியம் முழங்க மூர்த்தி நாயனார் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தக்க மரியாதைகளுடன் அமைச்சர்கள் அவரை வரவேற்றனர். முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் மூர்த்தி நாயனாரோ, நான் இப்போது முடிசூட்டிக் கொள்ளப் போவதில்லை என்று சொன்னதும் மந்திரி பிரதானிகள் ஏதும் புரியாமல் மலைத்து போய் நின்றனர். காரணம் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மூர்த்தி நாயனார் அமைச்சர்களை நோக்கி, அமைச்சர் பெருமக்களே, இந்த நாட்டில் இருந்து சமண சமயம் அகற்றப்பட வேண்டும். மீண்டும் சைவ சன்மார்க்க நெறி தழைத்தோங்க வேண்டும். மக்களிடம் சைவ நெறி மீண்டும் உயிர் பெற்று தழைக்க வேண்டும். அதன் பிறகு மணிமுடி தரிப்பதுதான் முறையானது என்று நான் எண்ணுகிறேன். அதனால் மணிமுடி எனக்கு வேண்டாம் என்றார். அமைச்சர்கள் அவரை வணங்கி, ஐயன்மீர், இதை நாங்கள் ஆணையாக ஏற்கிறோம். சமண மன்னன் மாண்டு போனதால் சமணமும் இங்கு சமாதியாகி போகும். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இறையருள் பெற்ற தங்களை எதிர்கொள்ளும் சக்தி இங்கு எவரிடமும் இல்லை. எனவே தாங்கள் மணிமுடி சூட்டிக்கொள்ள தயங்க வேண்டியதில்லை என்று பணிவோடு தெரிவித்தனர். மூர்த்தி நாயனார் மனம் மகிழ்ந்தார். உடனே அமைச்சர் பெருமக்கள் பொன்முடியும் மணிமாலைகளும் கலவை பூச்சும் கொண்டு வந்து கொடுத்து அவற்றை தரித்துக் கொண்டு அரசு கட்டில் ஏறுமாறு அவரை வேண்டினார்கள். ஆனால் அவரோ, எனக்கு இவைகளெல்லாம் வேண்டாம் என்று நிராகரித்தார். ராஜ பிரதானிகள் மீண்டும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். பின்னர் அவரே அதற்கு விளக்கம் சொன்னார். அமைச்சர் பெருமக்களே, பொன்னும் மணியும் பட்டும் அணிந்து நான் மணிமகுடம் ஏற்க விரும்பவில்லை. இறைவனின் திருவடிதான் எனக்கு மணிமுடி. எனது சடைமுடியே எனக்கு பொன்முடி. ருத்ராட்ச மாலையே எனக்கு மணிமாலை. திருவெண்ணீரே என் மேனிக்கு ஏற்ற கலவை பூச்சு. இதுவே எனக்கு போதும். இதை கொண்டே நான் அரசவையை அலங்கரிக்க விழைகிறேன் என்று விளக்கமளித்தார். அவரது எளிமையான இதயத்தைக் கண்டு அமைச்சர்களும் மக்களும் அதிசயித்தனர். நாயனார் விரும்பிய வண்ணமே அவருக்கு மணிமுடி ஏற்றினார்கள். முடிதரித்தவுடன் ஆலவாய் அழகனையும் அபிஷேக வல்லியையும் திருக்கோயிலுக்கு சென்று அடிபணிந்து வணங்கி தொழுதார். அதன் பிறகு திருநீரு, கண்டிகை, சடைமுடி என்னும் உண்மையால் அறநெறி தவறாமல் அரசாட்சி செய்தார். சைவ சமயம் புத்துயிர் பெற்றது. திருக்கோயில்களில் திருப்பணிகள் நடந்தேறின. சமணம் மெல்ல மறையத் தொடங்கியது. பிறகு நீண்ட நெடுங்காலம் நல்லாட்சி தந்து இறைவன் திருவடி நிழல் அடைந்தார். மூர்த்தி நாயனார் திருமூர்த்தி நாயனார் என்ற திருப்பெயரை பெற்றார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன்.
இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். அடுத்து 63 நாயன்மார்கள் வரிசையில் திரு முருக நாயனார். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, எனது இந்த இறைபணி மென்மேலும் தொடர தாங்களும் தங்களின் சுற்றத்தாருடன் பகிர்ந்து அவர்களையும் ஒரு லைக், ஒரு கமெண்ட் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பெற்றுத் தருமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ் கலை களஞ்சியம் சேனலின் தொலைபேசி எண் 7200105646. நன்றி. சுபம்.